வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இது நடிக்கிறத தாண்டி இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு அரசியல் இருக்கு, அந்த பின்புலத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்ன ரொம்ப அழகா வேலை வாங்கியிருக்காரு. ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா அது காரணம் இயக்குனர், நல்லா இல்லை அப்படின்னா அது காரணம் நான் தான். நான் சரியா உள்வாங்கலை, அது சரியா நான் பிரதிபலிக்கல. அப்ப அந்த குறை என்பது என்கிட்ட தான். இந்த படத்தில் இருக்கும் 98% எல்லாமே உண்மை கதையே. சென்சாரில் மட்டும்தான் அதை மாற்ற சொன்னாங்க, அது உண்மை கதைன்னு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாமே மொழியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இனமா இருக்கட்டும், பிரிக்கிறீங்களா அது எனக்கு தெரிய தெரியாது. எனக்கு எல்லாம் ஒண்ணு, அப்படிதான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். அப்பா படம் மாதிரி என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கஷ்டப்பட்டியா அப்படின்னு. ஆமாப்பா, நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் மற்றவங்க கிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இப்படி. சென்சாரில் மட்டும் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 4.25 மணி நேரம் இதோட டிஸ்கஷன் நடந்துச்சு. அவங்க கடைசியில் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டது எதுனால அவங்க பசி வந்துருச்சு, அதனால சரி தயவுசெய்து முடிச்சு விடுவோம் அப்படின்றக்காண்டி. டைட்டில் இட் செல்ஃப் டெல்லிங் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. பேரன்பும் பெருங்கோபமும். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் விகடன் சார்பா வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர். நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே மதுரையில் பிறந்தேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தான் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னோட பேஷனை பர்சியூ பண்ணணும்னு நான் முடிவு பண்ணோடனே நான் ஃபஸ்ட்டாக சாய்ஸ் எனக்கு பாலுமேந்திரா சார் தான் இருந்தார். ஸோ பாலுமேந்திரா சார்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு 1 year கோர்ஸ் போனேன் அவர்கிட்ட. அதாவது டைரக்ஷன் கோர்ஸ் ஃபுல்லாகவே போயிருந்தோம். அதில் எனக்கு ஒரு சின்ன, எனக்கும் என்னோட இப்போ என் படத்தில் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு பார்த்திபன், இவர் ரெண்டு பேருமே அந்த கோர்ஸுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடச்சின்னா, அப்போ அவர்கிட்ட ஆக்டிங் கோர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஆக்டிங் கோர்ஸில் போய் எங்களை உட்கார சொல்லிடுவார். தோ வி ஆர் நாட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தட் ஆக்டிங் கோர்ஸ்னாலும் ஜஸ்ட் நீங்கள் போய் லிசன் பண்ணுங்கன்னு. ஸோ அங்கே ஆக்டிங் கோர்ஸை எப்படி என்னன்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். எப்படி மெத்தடாலஜிக்கல் ஆக்டிங்னா என்ன, தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா என்ன, சினிமா ஆக்டிங்னா என்னன்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் ஸ்கூல்லே வந்தோம். ஸோ இது சார்கிட்ட படிக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கிங் நீங்கள் படிக்கலாம். ஸோ அவரோட கோர்ஸ் கரிக்குலமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் காலையில் நீங்கள் போனீங்கன்னா அவரோட கதை நேரம் போடுவார். அந்த கதை நேரம் போட்டு அந்த கதை நேரத்தை எப்படிலாம் நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோன்றதை நம்மகிட்ட கேட்பார். ஒவ்வொருத்தவங்களோட பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் கொடுப்பாரு. அந்த புத்தகம் நம்மளுக்கு 800 பக்க புத்தகமும் வரலாம், 200 பக்க புத்தகம் வரலாம், 20 பக்க புத்தகம் வரலாம். இந்த புத்தகத்தை அடுத்த நாள் இல்லைன்னா 2 நாளுக்குள்ளே நம்ம சினாப்சிஸாக எழுதி கொடுக்குறோம் அவங்கள்ட்ட. ஸோ இதுதான் அவரோட மெத்தடாலஜியே. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 புக்கெலாம் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அயற்சியாக இருக்கும். பட் போக போக என்ன ஆகிடும்னா அது ஒரு நம்மளோட இதே பார்வையை கொஞ்சம் அகலப்படுத்தும். ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த மாதிரி. ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் ஒரு 1000 குடும்பங்களை போய் சந்திக்க முடியாது, ஒரு 10,000 மைல் நடக்க முடியாது. ஆனால் இந்த புத்தகங்களை படிக்க படிக்க ஒவ்வொருத்தவங்களோட பார்வை, ஒவ்வொரு குடும்பத்தோட எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு அதில் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த 2 பக்கத்துக்குள்ள அந்த சினாப்சிஸ் எழுதுறதுக்குள்ள அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஸோ அதுலேயும் சில சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சொந்த கதைகளை எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். இதை எங்கே பார்க்க போகிறாருன்னு நினைப்போம். ஆனால் அவர் கரெக்டாக பார்த்து ஒரு சுழிச்சு, சொந்த கதை வேண்டாம், புத்தகத்தில் இருக்கும் கதைக்கு சினாப்சிஸ் எழுதுவோம்னு சொல்லி ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிடுவார். ஸோ அப்போ தான் தெரியும் இவர் உண்மையாகவே அதை படிக்கிறாருங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் வேலையில் பார்த்தீங்கன்னா உணவு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு உலக படம் போட்டு காமிப்பாங்க. அப்படி படங்கள்லாம் நான் வாழ்க்கையில் அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ்னு ஒரு படம், இந்த மாதிரி உலக படங்கள் எல்லாமே, ரோட் ஹோம், கொரியன், ஈரானியன் எல்லா படங்களும் போட்டு காமிச்சு அந்த இதை இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதுன்னு கேட்பாங்க. அதை பற்றி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 2-3 மணி நேரம்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு கிளாஸ் எடுப்பார். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவர்கிட்ட போய் நம்ம டைரக்ஷன் கோர்ஸ்க்கு தான் நம்ம போயிருப்போம், பட் வெளியே வரும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபில்ம் மேக்கராக நம்ம வெளியே வருவோம். எல்லா கிராஃப்ட்ஸ் பற்றியும் அவர் சொல்லி கொடுத்துருவார். விஜித் இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அந்த ரோலுக்கு எடுத்த மெனக்கடலை ஆரம்பத்தில் இவ்வளோ டெப்த்தாக இருக்கும் அப்படின்லாம் தெரியாது. எனக்கு வித்தியாசமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சார் தான் நம்பி கொடுத்தார், நான் இது கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் இந்த ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனதோட மென்டலி ஆனது தான் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்தது. இவர் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் ஆகட்டும், நான் ஏன்னா அது மாதிரி உலகம், அது மாதிரி மனிதர்கள், அது மாதிரி உணர்வே
பார்த்தது கிடையாது. ஹோம்ஒர்க் இந்த சென்ஸ் நீங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய போய் ஆமா ஆமா, ஹாஸ்பிட்டல்ஸும் பண்ணாரு அந்த ஊர்லயும். ஆமா ஆமா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல எமர்ஜென்சி வார்டில் வந்து அசிஸ்ட். ஆனா அது என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல. சார் வந்து முதல்ல எல்லாருக்கும் என்ன ஒரு சின்ன டைலாக் தானே பேசி தருவாரு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே 8 பேஜ் டைலாக் கொடுத்தாரு. போன உடனே நான் எப்படியோ படிச்சுட்டேன். அடுத்த நாளே வந்து பேசு அப்படின்ற, விட்டு பேச போறியா இல்ல தொடர்ந்து பேச போறியான்னு கேட்டாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸா இருந்தது. ஒரு 10 நாள் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இது நடிக்கிறத தாண்டி இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்கணும், இதுல ஒரு அரசியல் இருக்கு, அந்த பின்புலத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக சார் வந்து ஒரு புக்கு தந்தாரு, சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அப்படின்னு. அது ஒரு ஜெயில இருக்க ஒரு அங்க நடக்கிற மனிதர்களோட பதிவு. அது எனக்கு நிறைய ஒரு எமோஷன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண. கமிங் டு மயங்கோப்பியனா, எனக்கு அந்த பெர்ஃபார்மரா மாறுறது இருக்கு இல்லையா, இப்போ மெட்ராஸ்ல பார்த்த பொலிட்டிஷியன் வேற, இங்கே பார்த்த பேரன்பும் பெருங்கோத்துல பார்த்த பொலிட்டிஷியன் வேற. இங்க வெறும் அரசியல் மட்டும் இல்ல, அரசியலுக்குள்ள இருக்கிற அந்த குரூரமான ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த முகத்துல கொண்டு ஒரு டைலாக், ஒரு சீன்லாம் டைலாகே இல்லை. எனக்கு தெரியும் அந்த பையனை பாக்குற சீன்ல டைலாகே இருக்காது. அப்படியே மூஞ்ச முட்டை வச்சுட்டு அவனை அப்படியே பெரிய கண்ணியா பார்ப்பீங்க, எனக்கடா நீ பொருந்தியடா அப்படின்ற ஒரு அது அது நீங்க அஃப்கோர்ஸ் மைம்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. ஒரு கேரக்டரா அதை டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படி பண்றீங்க? நான் இல்லை தம்பி, அது காரணம் எல்லாம் இயக்குனர். நாங்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ நான் கேட்டு உள்வாங்கி அதுக்கு இது போதுமானது அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது, நல்லா இல்லைண்ணா அப்படி சொல்லுவது அவங்க திருத்தத்துக்கான இடம் அவங்க நிறைய இருக்கு. அதை நான் உள்வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். நான் ஒரு கல்விமன், நான் அப்படியே அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். அது உருவமாகிறது அவங்ககிட்ட தான் இருக்கு. நான் யாரு அது சொல்லுது, அவங்க அதில் வாழ்ந்துருப்பாங்க, ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ வாழ்ந்துருப்பாங்க. நான் போய் இல்லை இது நல்லா இருக்காங்க, நான் இது படிக்கிறேன்னு நான் புகுத்தலுக்குள்ள வந்துட்டாலே போச்சாங்க, செத்துரும், அந்த கேரக்டர் செத்துரும். அது ஒரு அழகான கதாபாத்திரம், ரொம்ப அழகாக டிசைன் பண்ணாங்க. இந்த புகழை எல்லாம் என் இயக்குனரை சாரும், நான் ஒன்றுமே கிடையாது. நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னை ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு. ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா அது காரணம் இயக்குனர், நல்லா இல்லை அப்படின்னா அது காரணம் நான் தான். நான் சரியா உள்வாங்கலை. அவர் என்ன தேவை என்பதை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவார், அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு ஜெயிலில் ஒரு சீன் இருக்கும், அந்த ஜெயிலில் வந்து நான் பார்க்கணும், தம்பியை வந்து பார்க்கணும், ரொம்ப குழப்பத்தோடு வந்து பார்ப்பேன். உள்ள ஒரு சொல்ல போலீஸ் ஒருத்தர் ஐயா ஒருத்தர் எழுந்துப்பாரு, உட்கார் அப்படி சொல்லிட்டு போவோம். அதை நோட் பண்ணியிருப்பாரு. நான் போற வாக்க சொல்றேன், உட்காரு இது கூட குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது பேப்பர்லேயே கிடையாது, பேப்பர்ல கிடையாது. ரொம்ப அப்படி இல்லை, ஒருத்தர் ஏன்னு சொல்ல முடியும். நான் பெரிய காண்டில் வரேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி அண்ணா சூப்பராக இருக்குது, வச்சிடலாம் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு. அது காரணம் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஆனா எனக்கு இதுல கேரக்டர் பிளேவா பாக்குறப்போ ஓல்டர் வெர்ஷனா இருக்கட்டும், அந்த பிளாஷ்பேக் வெர்ஷனா இருக்கும், அந்த பிளாஷ்பேக் வெர்ஷன்ல ஒரு அதுல ரொம்ப டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சு. ஏன்னா ஓல்டர் வெர்ஷன்ல ஒரு மாதிரி சட்டிலா இருக்கிற ஒருத்தர் இருப்பாரு, ஆனா யங்கர் வெர்ஷன்ல ரொம்ப ஆக்ரோஷமா, அதுவும் எஸ்பெஷலி அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, ரத்தம் கொதிக்கும். வயசு சின்ன வயசுல சொல்ல எதுவும் அறியாது, டக்குன்னு செஞ்சிடும். ஆனா வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா யோசிப்போம் நிறைய விஷயத்த. அதை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க, இயக்குனர் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வேலை பார்த்துருக்காங்க போல, ஏடிஸ் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. எல்லாரும் அவங்க கூட பேசும்போது அந்த கதாபாத்திரம் சொல்லி திணிச்சு நாங்கள் அதுவாக மாறி இருப்போம். அருள்தாசன் என் கூட இருப்பார், அவரோட பக்கம் சொல்ல கையெல்லாம் அப்படி முற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இன்னொருத்தர் ஐயா இருப்பார், அவரும் வந்து ரொம்ப வயசுக்கு ஒரு முதுமையான ஒரு வயசு இருக்கும், அப்படி இருப்போம். ஸோ எல்லாரும் ஒன்றா சேரும்போது அந்த கதாபாத்திரம் பெருசாக தெரிஞ்சிருக்கு. பெருங்கோபத்தில் அப்படியே அந்த கேரக்டராகவே தான் தெரிஞ்சாங்க எனக்கு. கேரளா போர்ஷனாக இருக்கட்டும், இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நடக்கணும் இல்லையா, அது எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது. இந்த கேரக்டரில் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அஃப்கோர்ஸ் மென்டலி ஃபிசிக்கலி சஃபர் அ லாட். அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சஃபரிங்கா நான் ஆக்சுவலி இதை பார்க்கல, பட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இது கம்ப்ளீட்டாக நியூவாக இருந்துச்சு. என்னோட உலகமே இல்லை. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சம்ஒன் எல்ஸ். ஸோ ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சாராவா வாழணும், அதுக்கு வாட் அண்ட் ஆல் ஐ ஹாவ் டு சேஞ்ச் இன் மை செல்ஃப். கம்ப்ளீட்டா என்ன மறந்துட்டு அங்க இருக்கிற ஒரு கேரக்டரா இருந்துட்டு. சார் எனக்கு இந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் பத்தி பேசலாம். ஒரு ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து ஒரு கற்பனை பண்ண அந்த ஹேண்டில் பண்ற இதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் உண்மையா ரியாலிட்டி நடக்குதாடா மச்சான் அப்படின்னு நம்ம பர்சனல் ஃப்ரெண்டை கேட்போம் இல்லையா, அந்த தாட் ப்ராசஸ் வரும். இல்ல இது உண்மையா நடந்த சம்பவங்களோட உள்ள புணர்வு கதையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த படத்தில் இருக்கும் 98% எல்லாமே உண்மை கதையே. சென்சார்ல மட்டும்தான் அதை மாற்ற சொன்னாங்க, அது உண்மை கதைன்னு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் நடந்தது, அவ்வளோதான். பட் எல்லாமே உண்மை சம்பவங்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த வள்ளிக்கார விஷயமா இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கார விஷயமா இருக்கட்டும், யார் எந்த ஃபேமிலியோ அந்த ஃபேமிலியெல்லாம் போய் நான் நேராக சந்தித்தேன். இதில் வந்து ஒரு 14 கேஸ் இருக்குது. அந்த 14 கேஸில் ஷார்ட் டவுன் பண்ணி ட்ரில் பண்ணி கொண்டு வந்து ஒரு 2-3 கேஸை மட்டும் எடுத்து அதை எல்லாத்தையும் இந்த ஹீரோயினுக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே கொண்டு வந்தோம்.
அது எல்லாமே உண்மை சம்பவங்கள், ஆனால் வேறு வேறு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள். இப்போ அண்ணன் பேசும்போது சொன்னாரு 98% வந்து இதெல்லாம் ரியலா நடந்த சம்பவங்கள். இது கதாபாத்திரங்கள்லாம் தாண்டி இப்போ மைங்கோவி அவர்கள் வந்து ஹியூமனிட்டி ஒரு பர்சன் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழ்றதுன்னு நினைக்கிறப்போ பர்சனலா அதை எப்படி எடுத்துப்பீங்க? ரொம்ப கஷ்டம் தம்பியா. நாங்கள் சிட்டியில் வாழ்ந்த பசங்க, எங்களுக்கு சிட்டியை விட்டு வெளியே போகிறது கிடையாது. அதனால எங்களுக்கு இதை பற்றி பாகுபாடே தெரியாது. எனக்கு மொழியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், பிரிக்கிறீங்களா அது எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் ஒன்று, அப்படிதான் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். இவங்க இங்கேருந்து வராங்களா, அங்கேருந்து வராங்க, நீ எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர், என்ன ஆள் நீங்களாம் கேட்பாங்க. எனக்கு அப்படியே புரியாது. முதல்ல என்ன ஆள் என்பதே புரியாது எனக்கு. நமக்கு தெரிஞ்சு ஒன்று தான் பிள்ளை, ஒரு ஆணு ஒரு பெண், அவ்வளோதான். அது இது கூட வர எல்லா உறவு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா உறவும் அழகான உறவு தான். என் பார்க்குற பார்வை உறவு தானே. இது தங்கச்சியா, தம்பி, ஐயா, என் அண்ணன், இல்லை சின்ன தம்பி, அவ்வளோதான். என்ன ஆகிட போகுது, ஒன்றுமே ஆக போகுது. ஆனால் கூப்பிடுறது கூட யோசிக்கிறேன் நான். ப்ரோ அவாரி ப்ரோ, எப்படி கூப்பிட தெரியல எனக்கு. உன்னை எப்படி கூப்பிட தெரியல தான் ப்ரோன்னு கூப்பிடுறேன். ஏன்னா நீ ப்ரோன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவேன், நீ அண்ணன் எடுத்துக்கலாம், தம்பி எடுத்துக்கலாம், எப்படி இருங்க ஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஏன் அண்ணன் கூப்பிட்டா என்ன குறைஞ்சி போகுதா இல்லையா, என்ன திட்ட போறேன், அண்ணன் கூப்பிடாதா, ஏன் அண்ணன் கூப்பிட்றேன், உன்னை பரிசு பெரியனா, தம்பியை கூப்பிடுவேன், தம்பியை கூப்பிட்றேன், பேர் விட்டு கூப்பிடுவேன், வரல கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான். அது கூப்பிடுறதுக்கு நானே முடிவு பண்ணிக்கிறேன். நீ யாரும் எப்படி நான் முடிவு பண்ணுறேன். உறவு தான் ரொம்ப முக்கியம். இந்த உறவு முறை இணைஞ்சு தான் நம்ம எல்லாருமே ஒரே தொப்புள் கொடி தான். இவனுக்கு தொப்புள் கொடி இருக்கும், அவனுக்கு தொப்புள் கொடி இருக்கும், உனக்கு தொப்புள், எல்லாருக்கும் தொப்புள் கொடி இருக்கும். தொப்புள் கொடி இல்லாத மக்கள் ஒருத்தர் காட்டு. பிறந்தா கண்டிப்பாக இறக்கணும். எப்படி இறந்துருவோம்? இந்த மண்ணை நம்ம சுமந்துட்டே இருக்கு, சாவும் போதும் சுமக்குது. அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை புரியுதே கிடையாது நம்ம. அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுகமாகிடும் தம்பியா. 3 வேளை போச்சு, 2 வேளை போச்சு மாறிடுச்சு. போஜனம் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு ஒரு போல போஜனம் கொடு, அப்படிதான். இந்த கதையை சூஸ் பண்ணும் போதே அது இங்க தங்கர் பச்சான், இங்க விஜித் பச்சான்றது வரல. எனக்கு விஜித்ன்ற ஒரு தனி அடையாளம் தெரிஞ்சது. அதுதான் பிளானாவே இருந்தது. ஆமாங்க. நான் இந்த படம் பண்ணது, இது முடிவு எடுத்தது எல்லாமே என்னோட சுய முடிவு மட்டும்தான். இது எப்படி வரும் அப்படிலாம் நான் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கல. என்னை முழுமையாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு கதை பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். சார் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணாலும் எப்படி இது வரணும், என்ன வரணுன்றதை தெளிவாக சொல்லிடுவார். ஒரு 3 வாட்டி பண்ணுறதோ அப்படி இல்லை. அதனால என்னை முழுமையாக கொடுத்துட்டேன். இந்த முடிவு நான் மட்டும்தான். அப்பா படம் மாதிரி என்ன சொன்னாரு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கஷ்டப்பட்டியா அப்படின்னு. ஆமாப்பா, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மற்றவங்க கிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு காட்டிக்க மாட்டாங்களே நம்ம. மைங்கோபி அவரோட சினிமா வாழ்க்கை அவரை எந்த மாதிரி மனிதனா மாத்திட்டு இருக்கு? நல்ல மனிதனாக மாற்றிருக்கு தம்பியா. நல்ல தொழில், அழகான தொழில். என் தெய்வம், அது கடவுள் மாதிரி இருக்குது. எனக்கு இன்னைக்கு போஜனம் போடுது, எல்லா ஊருக்கே காட்டுது, வெளிச்சம் போட்டு காட்டுது எங்களை. அப்போ அந்த தொழில் எங்களுக்கு எவ்வளோ நேசிச்சிருக்கு. நான் நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். அதனால அதில் கள்ளங்கூடம் இல்லாத எல்லா விஷயமும் எங்களுக்கு இருக்கும். அதில் போய் புரட்டு ஏமாற்றத்தனம் எதுவுமே கிடையாது. என் தொழில் உண்மையாக இருக்கேன். அதனால தான் உட்காரச்சுக்க ஆண்டவன். நான் எப்போ போய் போலியாகவும் வேற மாதிரி மாறணும், என்னை காணாமல் போயிடுவேன். அதனால இங்கே 3 வேளை போஜனம் தான் கொடுக்குது, நல்ல வசதி தான் கொடுத்தது. இன்னைக்கு சேரில் உட்காரச்சு லைட் போடுறதுக்கு, கேமரா படம் முடியுது. இது எல்லாமே சினிமா தான். இந்த சினிமா இல்லை, நான் சாவரையும் சினிமா பண்ணிகிட்டே இருப்பேன். நான் சாகும்போது சினிமாவில் சாவேன். நான் எப்படி சாவுன்னு ஆசைப்பட்ட விஷயம் அப்படி தான் இருக்கும். அண்ணா சொன்ன, ஐயா சொன்னாங்கல்ல, பாலுபதில் பட்டங்கள் பேக் பண்ணி நான் ஐயா கூட நானும் வேலை பார்த்துருக்கேன். அங்கே நான் ஆக்டிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது வந்து பெரிய சந்தோஷம். கூப்பிட்டு வச்சு மைம் பண்ணுவோம் போய் அப்படி பேசும்போது, மைம் எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமான்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. நான் கிளாஸுக்கு போய் என் கிளாஸ் எடுத்த கையெடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு மைம் மிஸ் பண்ணுறாரு, கற்றுக்குங்க. அதோடைய கனெக்டிவிட்டி தான் இப்போ அவங்க கூட படம் பண்ணுறாரு. நான் ஒருவேளை ஐயா இருந்தாலும் ஐயா படத்தில் பண்ணியிருப்பேன். ஐயா இல்லை, ஐயாவோட மாணவர் ஆகி அவர் படத்தில் பண்ணும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த கதை சொல்லும் போதே கையில் புக்கு தான் கூட தான் வந்து கதை சொல்லுவோம். கதை சொல்லும் போது இந்த விரிவாக்கர்கள் ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு முதல் 2 சந்திப்பு தான் நம்பி. அதுக்கப்புறம் நான் அடுத்தது பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் பார்த்தோம். ஸ்பாட்டில் ஒரு நாளும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஒரு கோயிலில் ஒரு சாங் இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கும். அந்த கோயிலில் இந்த சிலை தூக்கிட்டு போகிற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. இல்லை, இந்த சிலை எப்படி தூக்கணும், அந்த கண் எப்படி இருக்கும், நாக்கு மடிச்சிருப்பாங்க, ரோட்டில் வசூல் ஆடிட்டு வருவாங்க, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. அதை நாங்கள் உள்வாங்கி பண்ணும்போது இந்த புகழ், எல்லாத்துக்கும் புகழும் ஒரே ஒரு ஆள் தான், ஐயா தான். போடி பக்கத்தில் இருக்க கம்பம், தேனி மாவட்டத்தில் இருக்க கம்பம்ல நடக்கிற முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை தான் போய் பார்த்து, அந்த திருவிழாவை பார்த்து தான் அந்த அப்படியே தான் அதை நம்ம அந்த ரெப்ளிக்காவை தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். நம்ம புதுசாலாம் ஒன்றும் இது பண்ணல. இப்போ இதில் கொண்டு வந்ததுக்கே வந்து சென்சாரில் வந்து எக்கச்சக்க கேள்விகள். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த இதை வச்சிருக்கோம். இப்போ ஏதாவது டெலிட் பண்ணாங்களா? நிறைய சீன்ஸ் டெலிட் பண்ணாங்க. எவ்வளோ சீன்ஸ் டெலிட் பண்ணியிருக்காங்க? மொத்தம் 53 கட்டு கொடுத்தாங்க. அதில் மியூட் மட்டும் 23 மியூட் கொடுத்துருக்காங்க. சென்சாரில் மட்டும் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 4.25 மணி நேரம் இதோட டிஸ்கஷன் நடந்துச்சு. அவங்க கடைசியில் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டது எதுனால அவங்க பசி வந்துருச்சு. அதனால சரி தயவுசெய்து முடிச்சு விடுவோம் அப்படின்றக்காண்டி. ஏன்னா அவங்க 7 நின்றாங்க இந்த படத்துக்கு.
நான் யூலே நின்னேன். அதுக்கப்புறம் 2 பேரும் துண்டை போட்டு யூஏல முடிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். உண்மையாவே இந்த படம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குங்களா, நம்ம ஊர்ல நம்ம சுத்தி நம்ம வாழ்க்கையில யதார்த்தமா பார்த்த விஷயங்கள், பழகின விஷயங்களை திரையில கொண்டு வரப்போ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கான்ற ஒரு தாக்கத்தோட தான் இந்த படம் பார்த்து வெளியே வருவாங்கன்ற ஃபீல் எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடைன்னு சொல்லி விகடன் சார்பா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.